வெல்கம் டு டே 15 ஆஃப் கிரியேட்டிவ் லிட்ரஸி சேலஞ்ச். உங்களுக்கு டெய்லி நான் கொடுக்க போகிற குட்டி குட்டி டாஸ்க் எல்லாமே உங்களோட க்ரியேட்டிவிட்டியை பூஸ்ட் பண்ணிகிட்ருக்கு அப்படின்றதுல எந்த சந்தேகமுமே இல்லை. அந்த வகையில் இன்றைக்கி ஒரு சூப்பரான க்ரியேட்டிவ் சேலஞ்சோடு வந்திருக்கேன். அந்த சேலஞ்ச் என்னன்றதை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த சேலஞ்சஸில் நீங்கள் க்ரியேட்டிவிட்டியை யூஸ் பண்ணி பண்ணுறனால என்ன நடக்குது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ இருக்கிற ஒரு காம்படிட்டிவ் ஃபீல்டில் உங்களுக்கு க்ரியேட்டிவிட்டியை நீங்கள் யூஸ் பண்ணாமல் எந்த டொமைன்லையுமே ஷைன் ஆக முடியாது. ஸோ அந்த க்ரியேட்டிவிட்டியை இம்ப்ளை பண்ணுறதுக்கு உங்களோட பிரெயின் அதுக்கு நான் உங்களை ஆக்டிவேட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ உங்களோட க்ரியேட்டிவ் நாலேஜை வளர்த்து விடுறதுக்காக ஒவ்வொரு ஸ்டெப்பாக உங்களை நான் டெய்லி புஷ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ யூ ஆர் கம்மிங் ஃபார்வர்ட் இன் ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டெப் அஹெட். நம்ம நல்லா படிக்கணும், ஈஸியாக படிக்கணும், நிறைய மார்க் வாங்கணும் அப்படின்னா நம்ம படிச்சுட்டு இருக்கிற ட்ரெடிஷ்னல் மெத்தட்ஸ் மட்டும் பத்தாது. நம்ம க்ரியேட்டிவிட்டியை இன்ஃப்யூஸ் பண்ணி நிறைய டூல்ஸ் அண்ட் டெக்னிக்ஸை கற்றுக்கிட்டால் மட்டும்தான் அந்த டாப்பர் அப்படின்ற கேட்டகரியில் போய் நம்ம உட்கார முடியும். அந்த டாப்பர்ஸ் வாங்குகிற மார்க் வாங்குறதுக்கு நம்ம இன்னும் நிறைய டெக்னிக்ஸ் அண்ட் டூல்ஸ் எல்லாம் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். அந்த டூல்ஸ் அண்ட் டெக்னிக்ஸை இம்ப்ளை பண்ணுறதுக்கு க்ரியேட்டிவிட்டி ரொம்ப முக்கியம். அந்த க்ரியேட்டிவிட்டியை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் நான் உங்களுக்கு இந்த சேலஞ்சஸ் எல்லாம் கொடுத்துட்ருக்கேன். அப்படி என்ன டூல்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத நான் லாஸ்ட் டே உங்களுக்கு ரிவீல் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கிக்குரிய சேலஞ்ச் என்ன அப்படின்னா ரெவ்யூ அ புக் சேலஞ்ச். இத்தனை நாளில் நீங்கள் நிறைய புக்ஸ் படிச்சிருப்பீங்க, இல்லை படிக்காமலேயும் இருந்திருப்பீங்க. அப்படி படிக்கலை அப்படின்னா ஒரு புக்கை பிக் பண்ணிக்கோங்க, அந்த புக்கை படிங்க. It could be a story book or anything, any genre of your choice. அந்த மாதிரி ஒரு புக்கை படிச்சுட்டு அந்த புக்கில் என்ன மாதிரியான ஸ்டோரி ஃபார்மேட் இருக்குது அப்படின்றத தரோவாக அனலைஸ் பண்ணிவிட்டு அந்த புக்கை பற்றின ஒரு ரெவ்யூ கொடுக்க போகிறீங்க. திங்க் யுவர் செல்ஃப் அஸ் அ கிரிட்டிக். ஸோ அந்த கிரிட்டிக்காக நினச்சிக்கிட்டு அந்த புக்கை பற்றின ஒரு ரெவ்யூ, இந்த மாதிரி என்ன ஸ்டோரி ஃபார்மேஷனில் அந்த புக்கு வந்திருக்கு, இந்த ஸ்டோரி எப்படி இருக்கும், எப்படி இருந்திருந்தால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கலாம் அப்படின்ற ஒரு கிரிட்டிக் மைண்ட் செட்டில் நீங்கள் அந்த புக்கோட ஃபுல் ரெவ்யூவை கொடுக்க போகிறீங்க. அப்படி கொடுக்கப்படுற அந்த ரெவ்யூ உங்களுக்கு ஒரு சில ஐடியாஸை கொடுக்கும். ஸோ இந்த கதையில் இப்படிப்பட்ட எண்டிங் இல்லாமல் வேறு எப்படி ஒரு எண்டிங் கொடுத்துருக்கலாம் அப்படின்றத நீங்கள் திங்க் பண்ணி எழுத போகிறீங்க. ஸோ ரெவ்யூ அ புக் and finish a climax in your expected manner. That is a challenge for today. See you tomorrow in yet another super exciting challenge. Bye.